ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கும் கோதுமை மாவும் வச்சு தாங்க ஒரு சப்பாத்தி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சைடிஸ் எதுவும் தேவையும் கிடையாது. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் மாவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவுக்கு மாவு இருக்குங்க, கோதுமை மாவு. அந்த மிக்சிங் பவுலில் ஒரு உருளைக்கிழங்கு துருவினது, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு தூள் உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நல்லா பொடியாக நறுக்கின மல்லித்தழை கொஞ்சமாக, 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலே மாவையெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த சப்பாத்தி. இப்போ பாருங்கள், மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஊற விட்டுறலாம். இப்போ மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நாம் இதிலேயே உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லை. வெறும் சாஸ் வச்சு மட்டும் சாப்பிடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். ட்ரையான கோதுமை மாவு தூவி நாம் இப்போது சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். இது நாம் நார்மலாக செய்கிற சப்பாத்தியை விட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க. அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம். மெதுவாக தேய்ச்சாலே நமக்கு சூப்பராக வந்துடும். அப்பப்போ மாவை தூவிட்டு நம்ம தேய்ச்சோம்னா நமக்கு அழகாக தேய்க்க வந்துடும். ரொம்பவும் மொத்தமாகவும் தேய்க்க வேணாம், மெலிசாகவும் தேய்க்க வேணாம், மீடியமாக தேய்ச்சிக்கலாம். அதே போல் இன்னொரு மாவும் நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவுலையும் தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த 1 கப் மாவுக்கு எனக்கு 5 சப்பாத்தி வந்தது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போது சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக நிறம் மாறணுன்னு திருப்பி போட்டுருங்க. இப்போது ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். பட்டர், நெய் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம எடுக்கணும். குட்டீஸ்லாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்பயும் செய்கிற சப்பாத்தியை விட இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 பக்கமும் வெந்த பிறகு நாம் இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் அதே போல் இன்னொரு சப்பாத்தியும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பட்டர் சேர்த்து கொடுக்கலாம். நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போது இதே போல் மீதி இருக்கக்கூடிய சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு ரெடியாக எடுத்துட்டோம். பாருங்கள், 5 சப்பாத்தியும் நம்ம போட்டுட்டோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம 2 விரல்லே சப்பாத்தியை பிச்சிடலாம். இந்த ஈஸியான சப்பாத்தி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.